இதை போன்ற மிகப்பெரிய தவறுகளை தாவேகா என்ற கட்சி பாரதிய ஜனதாவினுடைய முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. சிபிஐ இந்த புலன் விசாரணையை தீவிரமாக செய்ய வேண்டும் என்றால் 3 இடங்களை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஒன்று ஏர்போர்ட் அத்தாரிட்டி, 2வது ட்ரோன் சம்பந்தப்பட்ட விதிமீறல்கள், 3வது பேருந்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள். இது சம்பந்தப்பட்ட அத்தனை காட்சிகளும் யாரிடத்தில் இருக்கு? அழிக்கப்பட்டதா? அழிக்கப்பட்டதான்னு சொன்னா அந்த பென்டிரைவ் எல்லாம் கொண்டு வர சொல்லி ரெட்ரீவ் பண்ணுங்க. டிஜிட்டல் லேபரட்டரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டானதே இருக்கு, ஹைதராபாத்லையும் அகமதாபாத்லையும் இருக்கு. எவ்வளவுதான் அழிக்கப்பட்டாலும் காட்சிகளை ரெட்ரீவ் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் காட்சி வந்ததுக்கு பிற்பாடு அங்கு படப்பிடிப்பு நடத்தப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளும் அதில் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் பகுப்பாய்வுக்கு உட்பட்டது. ஆக ஒரு கட்சி தன்னைத்தானே நேர்மையாக தன்னை நடத்தி கொள்ளாமல், என்ன இறந்து போனவருடைய வீட்டுக்கு கூட நான் போக மாட்டேன், கௌரவம் தடுக்குன்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிக்கிறான்னு சொல்லுவான். இல்ல, ரூம் போட்டு துக்கம் கேட்ட முதல் கட்சி தான். இந்த ரூம் போட்டு யோசிக்கிறீங்களான்னு கேட்பான் வடிவேல் படத்துல, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ரூம் போட்டு துக்கம் கேட்ட ஒரே கட்சியை தான். அதாவது தனக்கு பிடித்த ஒரு கதாநாயகனை நெருக்கத்தில் பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற எளிய மக்கள் மீது காரி துப்புற வேலை இது. உன் முகத்தை பார்க்க வந்த இடத்தில் உயிரிழந்து போன ஒருவனை கூட நான் போய் பார்க்காம நான் இருந்த இடத்துல உட்காந்து மீண்டும் ஒரு முறை என்ன சொல்றான் பாருங்க, எங்க வீட்டில் இறந்து போனாலும் பரவாயில்ல, அவர் கூட பேசுறதுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு மிக 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 கீழான நிலைக்கு மக்களுடைய சிந்தனையும் ரசனையும் மாற்றி வச்சிருக்கிற ஊர்ல தாவேக்கா மாதிரி ஆளுங்கள்லாம் ஆடுறதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை தட்டி வைக்கின்ற நேரம் வந்துவிட்டதா இல்லையா என்பதை தமிழ்நாட்டு மக்கள், நான் இந்த பக்கம் திமுகன்னு சொல்ல, அந்த பக்கம் அதிமுகன்னு சொல்ல, இப்ப நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை அட்டகாசங்களை பார்த்தாலும் தமிழ்நாடு தனித்துவமான அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது 2 தவிர வேற யாரையும் செய்ய முடியாது. இதை நீங்க செய்யலன்னு சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான், பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும், பூச்சி காட்டி பிடிச்சிருவாங்கன்ட்டு. உங்களை இங்க அடைக்கி ஒடுக்கி மிரட்டி உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் தமிழ்நாடு திருடன், தமிழன் அடிக்கிறான்னு சொல்ற ஒரு பிரதமரை இனிமேல் தமிழ்நாடு மன்னிக்காது. பீகார் தேர்தலை பத்தி பேசுறீங்க, 14ஆம் தேதி பொறுத்து பார்ப்போம் என்ன தேர்தல் முடிவு வருதுன்னு. அதில் நீங்க ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஒருவேளை பாஜக ஆட்சி அமைக்க முடியல, நிதிஷ்குமாரை வச்சு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பாரதிய ஜனதாவை எடப்பாடி கண்டிப்பாக கழட்டி விடுறதுக்கான வேலைகளை துவங்குவார் அப்படின்லாம் சொன்னீங்க. அது துவங்குவாரா என்னங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். அது பிரியுமா அந்த கூட்டணி அப்படின்னு. ஏன்னா ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு அவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ்லாம், அந்த பக்கம் பாஜக, இதில் என்ன உங்களுக்கு அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. அது பொறுத்து தான் பார்க்கணும், ரிசல்ட் தான் அதை பார்க்கணும். இன்னொன்று தமிழ்நாடு அரசியல்னு பேசுனீங்க, தாவேக்கா பொறுத்து கருத்தெல்லாம் தெரிவிச்சிங்க.